ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி சாதம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். புளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, கறி மஞ்சள், பெருங்காயம், அதாவது கட்டி பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன், இந்த பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் எள், காஞ்ச மிளகாய். அடுத்தது இதெல்லாம் பொடி பண்ணுறதுக்காக உள்ளது: கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள், ஒரு ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி, அப்புறம் கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த அளவை சொல்லிடுறேன். புளி அதாவது நெல்லிக்காய் சைஸ்னால் ஒரு 3 நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. இதை 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்குள்ளது. இந்த புளியை ஒரு அரை மணி நேரம் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை காமிக்கிறது திக்காக எப்படி எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத. இப்போது இதான் அதுக்கு கரைச்சல் பதம். இங்கே பாருங்கள், புளியும் உப்பையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ரெண்டும் ஒரு கொதி வரட்டும். இப்போ தான் வச்சுருக்கேன். இது கொதி வந்தோடனே காமிக்கிறேன். பக்கத்தில் ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இது கூட கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு கூட கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். காஞ்ச மிளகாய் 4லேருந்து 5 எடுத்து வச்சுருக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் அதை 2 நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் அதோட ஆட் பண்ணிவிடுங்க. 1.25 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இதை போட்டு வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக இப்போது இதை பொன்னிறமாக புரிஞ்சிருச்சு. இப்போது இந்த தாளிச்சதை எடுத்து இந்த புளி கொதி வந்துடுச்சு, அங்கே பாருங்கள், அதோட ஆட் பண்ணிடலாம். இதோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது திரும்பவும் அதே சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பவுடர் வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் அது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த புளி கரைச்சலில் கொட்டிடலாம். இது கூட இந்த 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரையோ இல்லை 1 ஸ்பூன் வெல்லமும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதோட ஆட் பண்ணி அது நல்லா கொதி வரட்டும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொடி பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன் 1 ஸ்பூனு. எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, அதை நல்லா பொரியட்டும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக கறி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி கறி மஞ்சள், அதாவது இவ்வளோண்டு இந்த அளவு கறி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். கறி மஞ்சள் நல்லா வதங்கிடுச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். அதை போட்டு ஒரு வத எடுத்துக்கலாம். எள் வெடிக்குது பாருங்கள், இதுதான் இது பதம். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது அதே கரண்டியில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு
இந்த காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம். மொத்தம் 4 ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன், இப்போ 2 இதோட தனியாக பொடிக்கு தனியாக போடுறோம். இப்போது இந்த பவுடர் பண்ணுறதையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கிட்டு ஒரு ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ இது கூட சொல்லிடுறேன் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கிறது. கொத்தமல்லி, கறி மஞ்சள், எள்ளு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை வச்சிருந்தோம் இல்லையா, அதை அதில் வதக்கிக்கலாம். புரிஞ்சிருச்சு. இப்போது இது அந்த புளி கரைச்சலோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த புளி கரைச்சல் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், சுண்டி வரட்டும். தண்ணியாக இருக்கு இன்னும், அது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரையும் நல்லா சுண்டட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறது. இப்போ பாருங்கள், இந்த புளி கரைச்சல் நல்லா சுருண்டு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் காமிச்சும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் பிசையறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது கூட நம்ம பொடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அந்த பொடி போட்டிருக்கோம். அந்த பொடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். அவ்வளோதான். ஸோ திக்காக சுருண்டு வந்துடுச்சு. நம்ம பேஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட் வந்து 10 நாள் வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும். இது சாதத்தோடு போடும்போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பேசுகிறேங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நான் இதை பிசைஞ்சிட்ருக்கும் போது காமிக்கிறேன். இதில் நான் வந்து வேர்க்கடலை கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வேர்க்கடலை. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் 2 விட்டுருக்கேன், அதோட 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயும் விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு சால்ட்டு இல்லை அப்படி புளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் இதில் போட்டு இதை வந்து இதோட நல்லா கிளறி விடுங்க. ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான கோவில் புளி சாதம் ரெடி. இது கூட சின்ன வெங்காயம், தேங்காய் துவையல், இது ஒரு நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.